அதே போல வந்து இதை வந்து தமிழ்நாட்டு அரசியல் கட்சிகளும் ஒரு சேர இந்த கிளிப்பிள்ளை போல பேசுறாங்க. அவங்களுக்கு வந்து அப்ப தேவேந்திரோட ஓட்டு வேண்டாமா, தேவேந்திர மக்களுடைய நலன் வேண்டாமா, அவங்களுடைய பிள்ளைகள் படித்த பிள்ளைகள் இடஒதுக்கீட்டு பெற வேண்டாமா? அரசியல் கட்சி ஓட்டு சார்ந்த அரசியல் வந்து பார்க்காம இதை செஞ்சிருப்பாங்களா? இதோட பின்னணி அரசியல் என்னவா இருக்கும் நீங்க நினைக்கிறீங்க? என்றாவது நீங்க வந்து ஆட்சியில் அதிமுகவும் ஆட்சியில் இருந்திருக்குது. 1977 பல முறை ஆட்சி செய்கிறீங்க. இடஒதுக்கீட்டை முறையாக நிரப்புங்கள் என்று ஏன் ஒரு அரசியல் கட்சி கூட சொல்ல மறுக்கிறீங்க? அடுத்தது வந்து எதுக்காகப்பா வந்து நீங்க 3% தானே கொடுக்கணும், அவங்களை கொண்டு போய் இவங்களுக்கு இருக்கிறதுல கொண்டு போய் முன்னுரிமை கொடுத்து அவங்களுடைய இடஒதுக்கீட்டு ஏன் பறிக்கிறீங்க? இந்த பிரச்சனை இந்த அக்க போரே வேண்டாம், எங்களை விட்டுருங்கன்னு சொன்னோம், கேட்க மாட்டேங்கிறீங்களா? தேவேந்திர வேடருக்கு ஆதிராடருக்கு எதிராக பொருள் வந்தால் நிலைமைகள் 95, 96 போல ஆகுங்கிறது நான் எச்சரிக்கை விரும்புகிறேன். எல்லா அரசியல் கட்சிகளுக்கும் வார்னிங். அப்படி செய்யக்கூடாது. சட்டத்துக்கு அது வந்து நேச்சுரலா தப்பு. முன்னுரிமை கொடுக்கணும். நீங்க 3% 3% முன்னுரிமை எப்படி கொடுக்க முடியும்? அதுதான் அது கொடுக்கக்கூடாதுங்கிறது. கொடுக்கக்கூடாது, சட்டத்தில் எதுக்கு இடம் கிடையாது. நீங்க யார் கொடுக்கறதுக்கு? உங்ககிட்ட ஆட்சி இருக்கிறதுக்கு. அதுக்காக தான் வந்து இப்போ வந்து ஏன் வந்து எல்லாம் இருக்கிறாங்க. அதாவது பட்டியலின பிரிவு மக்களுக்கான இடஒதுக்கீட்டை தீர்மானிப்பதற்கு வந்து நாடாளுமன்றத்துக்கு மட்டும்தான் உரிமை என்று தமிழ்நாடு சட்டமன்றத்துக்கோ மாநில அரசுகளுக்கு உரிமை கிடையாது. இதான் சுப்ரீம் கோர்ட் மிகப்பெரிய தவறு செஞ்சுக்கிறாங்க. அதே போல வந்து இதை வந்து தமிழ்நாட்டு அரசியல் கட்சிகளும் ஒரு சேர இந்த கிளிப்பிள்ளை போல பேசுறாங்க. அவங்களுக்கு வந்து அப்ப தேவேந்திரோட ஓட்டு வேண்டாமா, தேவேந்திர மக்களுடைய நலன் வேண்டாமா, அவங்களுடைய பிள்ளைகள் படித்த பிள்ளைகள் இடஒதுக்கீட்டு பெற வேண்டாமா? ஆதிராட பறையர் சமுதாயத்த மக்கள் அவங்க வடக்கு மாவட்டம் அவ்வளவு இருக்கிறாங்க, அவங்களுக்கு அவங்களுடைய பிள்ளைகள் படித்த பிள்ளைகள் இடஒதுக்கீடு பெற வேண்டாமா? அவங்க உயர் பதவிக்கு போக வேண்டாமா? ஏன் இந்த அளவுக்கு வந்து மற்ற எல்லா அரசியல் கட்சிகளுமே இந்த அளவுக்கு வந்து நீங்கள் வந்து இந்த தாழ்த்தப்பட்ட மக்களுக்கான அல்லது வந்து பட்டியலின பிரிவு அல்லது வந்து இந்த பிரிவு என்று அழைக்கப்படக்கூடிய இந்த மக்களுக்கான இடஒதுக்கீட்டில் ஏன் இவ்வளவு தூரத்துக்கு நீங்கள் குறுகிய நோக்கத்தோடு செயல்படுறீங்க? இப்போது அருந்திரு உள்ளிடுக்கு கொடுக்குற போது எந்த விதமான தரவும் கிடையாது. அவங்களுடைய அனுமானத்தில் தான் நீங்கள் எடுத்தீங்க. எத்தனை போஸ்ட்டில் யார் யார் இருக்கிறாங்க அப்படிங்கிறத பற்றி எந்த விதமான எவிடன்ஸும் டேட்டா பேஸ் கொடுக்கவே இல்லை. நான் தான் இன்றைக்கி வேலை கேட்குறேன். தமிழ்நாட்டில் நீங்கள் வந்து உண்மை ஒரு சமூக நீதி அரசுனா நான் இப்போ வந்து உங்கள் கேட்குறேன். இன்றைக்கி திமுக அரசு இன்றைக்கி சமூக நீதி பேசுகிறீங்க. தமிழ்நாட்டுக்கு எத்தனை துறை இருக்குது, எந்தெந்த உயர் பதவி வைக்கிறாங்க, எத்தனை பெர்சென்ட்டில் ஒவ்வொரு கம்யூனிட்டிக்கு விலாவாரியை கொடுக்குறீங்க. நீங்கள் இந்த இதுக்கு போகிறதுக்கு மேலே அதை கொடுத்துட்டு தான் ஃபில்லப் பண்ணணும். என்னுடைய பழைய பாக்கி கொடுத்து தான் நீங்கள் புது கணக்கு தொடங்கணும். ஆறு சார் நீங்கள் எனக்கு உண்டான பங்கு எங்கன்னு கேட்குறீங்க. 18 வருஷம் இந்த 1950 நீங்கள் கொடுத்த 2010 வரையிலும் 60 வருஷமாக நீங்கள் வந்து 18% ஃபில்லப் பண்ணிங்கிற அந்த கேள்விக்கு பதில் சொல்லுங்கள். அந்த குற்றச்சாட்டு என்னாச்சு? அதுக்கான பதில் என்ன? இல்லை நான் இது வந்து இப்போது நம்ம அதுக்குள்ளெல்லாம் போக வேண்டாம். இப்போ என்னுடைய ஃபோக்கஸு தமிழ்நாட்டில் இந்த உள்ளொதுக்கீடு வந்து குறித்து சுப்ரீம் கோர்ட்டினுடைய உத்தரவு வந்த உடனே ஒவ்வொரு அரசியல் கட்சியும் நாங்கள் வந்து இந்த உள்ளொதுக்காக நாங்களும் குரல் கொடுத்தோம் என்று ஒவ்வொரு அரசியல் கட்சியும் பேசுகிறீர்களே. மனச்சாட்சியோடு உங்களிடத்தில் கேள்வி கேட்க விரும்புகிறேன். என்றாவது நீங்கள் வந்து அதிமுகவும் ஆட்சியில் இருந்திருக்குது. 1977 பல முறை ஆட்சியில் இருந்துக்கிறீங்க. காங்கிரஸ் கட்சியும் ஆட்சியில் இருந்திருக்குது. பிஜேபி ஆட்சியில் துடிக்குது. இந்த மக்களுக்கான 18% இடஒதுக்கீட்டை முறையாக நிரப்புங்கள் என்று ஏன் ஒரு அரசியல் கட்சி கூட சொல்ல மறுக்கிறீங்க? அடுத்தது வந்து எதுக்காகப்பா வந்து நீங்கள் 3% தானே கொடுக்கணும், அவங்களை கொண்டு போய் இவங்களுக்கு இருக்கிறதுல கொண்டு போய் முன்னுரிமை கொடுத்து அவங்களுடைய இடஒதுக்கீட்டு ஏன் பறிக்கிறீங்க அப்படின்னு சொல்லி ஏன் பேச மறுக்கிறீங்க? இதுக்கு காரணம் என்ன? அதனால் இப்பொழுது நான் வேண்டுகோள் வைக்கிறேன். நீங்கள் வந்து 18%
இடஒதுக்கீட்டு எந்த அளவுக்கு தமிழ்நாட்டினுடைய அரசு மற்றும் அரசனுடைய பொதுத்துறை நிறுவனங்கள் நிரப்பப்பட்டிருக்கிறது என்பது குறித்து வெள்ளை அறிக்கை. அதே போல் அருந்தர் உள்ளீடு அமலாக்கப்பட்ட பிறகு எத்தனை இடங்கள் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டது, எப்படி கொடுக்கப்பட்டது என்பது குறித்த வெள்ளை அறிக்கை. இந்த 18% நீங்கள் வரீங்களா இல்லை வேற இடத்துல நிரப்பணும்னு கேட்குறீங்களா? இல்லை, அதுக்குள்ளே இப்போ டைவர்ட் நான் முதலே சொல்லிட்டு விளக்கம் சொல்லிட்டேன். இல்லை இப்போ வந்து இல்லை ஃபோக்கஸ் இல்லை, நான் அதுக்கு வந்து முதலே ஃபஸ்ட்டே விளக்கம் சொல்லிட்டேன். இப்போ வந்து இந்த நிமிடம் வரையிலும் பட்டியலுக்குள்ளே இருக்கிறோம். போனால் அதுக்கு பிறகு போய் எடுத்துகிட்டு அதுக்கு பிறகு அடுத்த டாபிக் போவோம். இப்போ நான் அதுக்குள்ளே வச்சு விடுறீங்க, நீங்கள் விட்டுருந்தேன்னா கொஸ்டின் வேறையாது. அந்த விட்டுருங்கன்னு சொல்லணுமே. இந்த 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 பிரச்சனை இந்த அக்க போரே வேண்டாம், எங்களை விட்டுருங்கன்னு சொன்னோம். கேட்க மாட்டேங்கிறீங்களா? ஆமாம், உண்மை என்ன தெரியுமா உங்களுக்கு? உண்மை என்ன தெரியுமா உங்களுக்கு? இது வேற கான்செப்ட், அது வேற கான்செப்ட். ரெண்டையும் குழப்ப வேண்டாம். இப்போ இந்த நிமிஷம் வீட்டில் வச்சிருக்கிறீங்கல்ல, இந்த வீட்டில் தானே குடியிருக்கிறோம், அண்ணன் தம்பி ஒன்றா தானே இருக்கிறோம். ஆச்சா, பிரிஞ்சு கொடுத்தா வேற பிரச்சனை. இந்த நிமிட வேலையும் ஒன்றா வச்சிருக்கிறீங்க, நாங்கள் வந்து ஒன்றா வச்சிருக்க சொல்லல, ஒன்றா நீங்கள் வச்சிருக்கிறீங்க. வெளியே அனுப்புற போது அதை பற்றி பேசுவோம். என்ன முன்னுரிமை இல்லை, முன்னுரிமைன்னு சொல்ல 3% உரிமை வேறு, முன்னுரிமை என்பது வேறு. 3% நீங்கள் வந்து முன்னுரிமை யாருக்கு யார் முன்னுரிமை எதுக்கும் எப்படி கொடுக்க முடியும்? இல்லை, இங்கே பாருங்க, 3% இடஒதுக்கீடு தான் நீங்கள் சொன்னீங்க. 3 வருஷம் நிறுத்தணும். நீங்கள் முன்னுரிமை கொடுக்கறதுக்கு உண்டான காரணம் என்ன சொல்லுங்க? எல்லாத்தையும் எல்லா சமுதாயம் ஒத்துட்டாங்களா? நீங்கள் 4 அரசியல் கட்சி மட்டும் நடத்தி சொல்லிடுவீங்களா? நீங்கள் இந்த சமுதாயத்தினுடைய குரல் பாட்டீங்களா? நீங்கள் அரசியல் கட்சியாக நீங்களே உட்காந்து சேர்ந்து முடிவு பண்ணிடுவீங்களா? நீங்கள் என்னாச்சு பங்களாதேஷில்? அதனால் எல்லா அரசியல் கட்சிகளையும் எச்சரிக்கை விடணும். நீங்கள் வந்து ஒழுங்காக பேசணும், ஒழுங்காக நடக்கணும். தேவேந்திர வேடருக்கு ஆதிராடருக்கு எதிராக குரல் வந்தால் நிலைமைகள் 95, 96 போல் ஆகுங்கிறது நான் எச்சரிக்கை விரும்புகிறேன். எல்லா அரசியல் கட்சிகளுக்கும் வாணி. இனிமேல் வந்து நீங்கள் இந்த இடஒதுக்கீடு பேசுகிற போது தரவுகளோடு வந்து பேசுங்க, தரவு இல்லாமல் பேசாதீங்க. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய 76 சாதிகளுக்கு அரசியல் சாதனத்தில் வழங்கப்பட்ட 18% இடஒதுக்கீட்டுக்கு மிகப்பெரிய பங்கம் ஏற்பட்டிருக்கிறது. அந்த இடஒதுக்கீடு முறையாக அவங்களுக்கு கொடுக்கப்படலை. அந்த இடஒதுக்கீடு கொடுக்கப்படாத குறித்து தமிழ்நாட்டுடைய அரசியல் கட்சிகள் ஒட்டுமொத்தமாக மௌனம் சாதிப்பதன் காரணம் என்ன? இந்த 18 விட்டு போட்டு 3% மட்டுமே உரத்த குரல் கொடுக்க வேண்டிய அவசியம் ஏன் வந்தது? இந்த மக்களுக்கு எதிரான சிந்தனை, இந்த மக்களுக்கு எதிரான மனோநிலை ஏன் உங்களுக்கு வருகிறதுங்க தான் கேள்வி. தேவேந்திர வேளாளருக்கோ ஆதிராடருக்கும் எதிரான மனோநிலை தமிழ்நாட்டுக்குடைய அனைத்து அரசியல் கட்சிகளுக்கும் வருகிறது. இது என்ன காரணம்? அதே முதலே சொல்லிட்டேன். இல்லை, அதுக்கு முதலே சொல்லிட்டேன். இல்லை, அதுக்கு அவர் தான் இல்லை, அது அவன் சொல்ல முடியாது. ஆனால் அவங்க எல்லாம் சேர்ந்து தான் அன்றைக்கி இது குந்தம் விளைச்சாங்க. அன்றைக்கி அவங்க எதுக்கு அவங்களும் எங்களோட சேர்ந்து குரல் கொடுத்துருந்தாங்கன்னா இந்த தவறு நடந்திருக்காது. அன்றைக்கி அவங்க அந்த கட்சி கூட்டம் நடக்கிற போது அவர்களும் சேர்ந்து தான் ஜால்ரா தட்டினாங்க. இதுபோன்ற செய்திகளை மேலும் தெரிந்து கொள்ள எங்களது யூடியூப், ஃபேஸ்புக் மற்றும் ட்விட்டர் ஆப்களை சப்ஸ்கிரைப் செய்யவும்.